ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 86வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். இந்த வசனத்திலே அகங்காரிகள் மற்றும் கொடுமைக்காரராகிய ஜனங்களுடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாய் இருக்கின்றது என்பதை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்கள். அவர்கள் தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மனுஷர்கள் தங்களுக்கு முன்பாக வேறு மனுஷர்களை நிறுத்தி அவர்களோடு தங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற வழக்கம் உடையவர்களாய் இருக்கின்றார்கள். நான் அவனை விட பரவாயில்லை, அவனை விட நான் நல்லவன்தான், இவர்கள் எல்லாரையும் விட நான் தான் ஏராளம் நற்கிரியைகள் செய்திருக்கிறேன் என்றெல்லாம் மனுஷர்களோடு தங்களை ஒப்பிட்டு பேசுகிறதையும் சிந்திக்கிறதையும் நாம் கேட்டிருப்போம், பார்த்திருப்போம். வேதவசனம் அப்படி ஒரு காரியத்தை நல்லது என்று நமக்கு சொல்லவில்லை. தேவனை தனக்கு முன்பாக எந்த மனுஷனும் நிறுத்தி பார்க்க வேண்டும் என்பதுதான் வேதம் காட்டக்கூடிய வழிமுறை. ஆண்டவரை எப்பொழுது நமக்கு முன்பாக நிறுத்தி அவரோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்போமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையின் குறைகளை நாம் கண்டுபிடிக்கிறதற்கு முடியும். நம்மை தாழ்மைப்படுத்திக் கொள்வதற்கும் நம்மை சரிப்படுத்திக் கொள்வதற்கும் தேவன் விரும்புகின்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்கும் நாம் ஒவ்வொருவரும் இதை செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கின்றது. இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கின்றோம். நமக்கு முன்னே இருக்கக்கூடிய இந்த 2 நாட்களிலே தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்தி ஒவ்வொரு காரியங்களையும் அவரோடு ஒப்பிட்டு பார்ப்போம். நாம் யார் என்பதை நமக்கே புரிந்துவிடும். நாம் நம்மை திருத்திக் கொள்வதற்கும் சரிப்படுத்திக் கொள்வதற்கும் இது பிரயோஜனமாயிருக்கும். வரப்போகின்ற புதிய வருஷத்திலே இப்படி நம்முடைய ஜீவியங்களை சரிப்படுத்திவிட்டு தகுதியோடு பிரவேசிப்போம். ஆசீர்வாதமான நாட்களை பெற்றுக்கொள்வோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வருஷத்தின் கடைசி பகுதி வரைக்கும் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து வந்த உம்முடைய மேலான தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களை உமக்கு முன்பாக நிறுத்தி உம்மோடு ஒப்பிட்டு பார்க்க விரும்புகின்றோம். எங்களை உம்மை போல மாற்றி அமைத்துக் கொள்ளும்படிக்கு வாஞ்சிக்கின்றோம். அந்த நல்ல பார்வையையும் புரிந்து கொள்ளுதலையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.